அமெரிக்கா ஈரான் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானின் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியுள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே பெரும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தையை நடத்தி ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு கடலில் வலம் வரும் காரணத்தினால் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரானை தாக்கலாம் என்ற நிலை உருவாகி பதற்றத்தை நீடிக்க செய்தது. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தனது டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் செய்து செயல்பட்டு வருகிறது. இதனால் கப்பலின் இருப்பிடத்தை ஈரானால் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இருப்பினும் ஈரான் நவீன ட்ரோன்களை பயன்படுத்தி கப்பலை தேடும் பணியை மேற்கொண்டது. அந்த வகையில் அரபிக் கடலில் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை ஈரானின் அதிநவீன ட்ரோன் கண்டுபிடித்தது. அந்த ட்ரோன் கப்பலை திடீரென்று நெருங்கிய நிலையில் அது அமெரிக்க படை வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஈரானின் ஷாகத் 139 ரகத்தை சேர்ந்தது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் படை பிரிவின் செய்தி தொடர்பாளரும் கடற்படையின் கேப்டனுமான டிம் ஹாக்கின்ஸ் உறுதி செய்துள்ளார். இது பற்றி அவர், வீரர்களின் தற்காப்பிற்காக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை நெருங்கிய ஈரானின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கப்பல் மற்றும் வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே F-35C போர் விமானம் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது என்று கூறியுள்ளார். தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கு முன்பு அந்த ஆளில்லா விமானம் வெற்றிகரமாக தரவுகளை IRGCக்கு அனுப்பியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. பொருத்தமான சூழல் நிலவினால் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்தார். ஈரானில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் உள்நாட்டு போராட்டத்துக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா இடையே புவிசார் பதற்றங்கள் நிலவி வருகிறது. பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம் காரணமாக ஈரான் மக்கள் வீதியில் இறங்கி போராடியது என்பது குறிப்பிடத்தக்கது.